மோடி அரசுக்கு பெரும்பான்மை பலம் இல்லை. வெறும் 240 பேர் தான் இருக்காங்க. பாஜக எம்பிக்கள்னு 240 பேர் தான். மறுசீரமைப்பினுடைய அடிப்படை என்ன? எதன் அடிப்படையில் நீங்க செய்ய போறீங்க? ஏன் 50% கூட்டணும்? அதுல என்ன லாஜிக் இருக்குது? எதையுமே மோடி வெளியில சொல்ல மாட்டேங்கிறார். யாரு பாதிக்கப்பட மாட்டாங்க, யாரு பாதிக்கப்பட மாட்டாங்க, இதை மட்டும் அவர் சொல்றாரு. எந்த மாநிலம் பாதிக்கப்படாதுன்னு மட்டும் சொல்றாரு. ஆனா இதுக்கு அவங்க சொல்றது என்ன? பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும். ஏன் இப்ப நடைமுறைப்படுத்த முடியாதா? இப்ப நடைமுறைப்படுத்துற ஏதாவது ஜல்லிக்கட்டு எடுப்பான்னு நாட்டுக்கு எதுவும் கிடையாது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தாங்க நினைக்கிறத நிறைவேற்றிக்கணும். ஆனா இது மிக மிக ஆபத்தானது. வணக்கம் தொடர்களே. ரோசசேதியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமர் மோடியும் இந்திய ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் மறுசீரமைப்பை வேகமாக நிறைவேற்றி அதன் மூலம் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவையின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு 543 816 கூட்டுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதற்காக நாங்கள் இதை செய்கிறோம், அதை வேகமாக செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா, 2019 இவங்க வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை நோக்கி தான் இவங்க செய்கிறாங்க. இதை செய்யட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன, ஏன் இந்த நேரத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? 29ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் இருக்குது. கடைசியாக மேற்கு வங்கத்தினுடைய 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும், தமிழ்நாடு 23ஆம் தேதி. அதே நாளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 23ஆம் தேதி தான் வந்துட்டு பெங்காலினுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் நடக்குது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியுது. முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பரப்புல திருப்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வைக்கலாம்ல. 16ஆம் தேதியிலிருந்தே அவர் வைக்கிறாரு. எப்போ எல்லாரும் தேர்தல் இதில் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களோ பரப்புரையில், அந்த நேரத்தை பார்த்து பார்லிமெண்ட்டை வச்சு இதை முடிக்க பார்க்குறாரு. எதுக்கு, என்ன அந்த அவசரத்துக்கான காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை. மோடி அரசுக்கு பெரும்பான்மை பலம் இல்லை. வெறும் 240 பேர் தான் அவருக்கு இருக்கிறாங்க. பாஜக எம்பிக்கள்னு 240 பேர் தான். ஆனால் மொத்த எண்ணிக்கை 543. ஆனால் அவருடைய கூட்டணி கட்சிகள், தெலுங்கு தேசம் கட்சி, அதுக்கப்புறம் சிவசேனா கட்சி, ஐக்கிய ஜனதாதள கட்சி, இதனுடைய கூட்டணியோட 292 பேர் இருக்காங்க. இந்த 292 பேரும் கூட போதுமானது அல்ல. ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடத்துறது தொடர்பான இந்த அமெண்ட்மெண்ட், அதை என்ன அடிப்படையில் செய்யணும்? ஏன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பாப்புலேஷனுடைய அதிகரிப்பு, அது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கோ அதற்கு ஏற்ற வகையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இதனால பார்த்தீங்க அப்படின்னோம்னா தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இப்போ இருக்கிற எண்ணிக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 3/2 பங்கு குறையும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள், ஒரிசா உட்பட எல்லாம் அடிபடும். ஆனால் வட இந்திய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், குஜராத், மராட்டியம் போன்ற பெரிய பெரிய மாநிலங்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய இது வந்துட்டு 39 தொகுதி இருக்குது. இது வந்துட்டு 48 தொகுதியாக உயருதுன்னு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் வைஸ் ஆக்சுவலாக குறையும். பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எது ஆவரேஜாக அவங்க சொல்கிறாங்களோ அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 39, 32 குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு 80 அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட 120 வரைக்கும் அதிகரிக்கலாம். பீகார் 40ன்றது 60 வரைக்கும் போகலாம். அதனால் ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன். இதை வந்துட்டு அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா வட இந்திய கட்சி தான் பிஜேபி அப்படின்றது. வட இந்திய கட்சி தான் என்ன, வட இந்தியாவில் இவிஎம் வச்சு சுலபமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவிஎம் தான் அங்கே மெயின். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை வந்துட்டு குறைச்சி காட்டணும். இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையின்படி 3/2 பங்கு, ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும் இதுக்கேற்ற மாதிரி.
அரசமைப்பு சட்டப்பிரிவு 83, 160 இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னோம்னா 2/3 பெரும்பான்மை வேணும். 2/3 எப்படி அப்படின்னோம்னா மொத்த எண்ணிக்கை கிடையாது. தோஸ் ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், எவ்வளோ பேர் அவையில் இருக்கிறாங்களோ இருந்து வாக்களிக்கிறாங்களோ அதில் 2/3 இருந்தால் போகிறோம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு 543 வேண்டாம், 400 பேர் மட்டுமே இருந்தாருன்னா 400ல் வந்துட்டு 2/3 இருந்ததுன்னா போதும், 240 இருந்ததுன்னா போதும். அதுதான் இவங்க கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமாக மூவ் பண்ணுறாங்க. அப்போது இதை தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஏற்கனவே எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய நமக்கு வரி பகிர்வில் மிகப்பெரிய வஞ்சனை செய்யப்படுகிறது. இது மேலும் குறைச்சிட்டாங்க அப்படின்னோம்னா நம்மளை கண்டுக்காமலே, நம்மளுடைய ஆதரவு எந்த விதத்திலும் இல்லாமலேயே வட இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வழி, அந்த சிந்தனை தான் இதை இவங்களை வந்துட்டு செயல்பட வைக்குது, மோடி அரசு செயல்பட வைக்குது. ஆக இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, மோடி அரசனுடைய அந்த டைமிங் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ பெரிய சூழ்ச்சி மிகுந்ததுன்றதை பாருங்கள். இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பை காட்டுகிறார்கள். இந்த எதிர்ப்பை இல்லாதது பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அங்கேருந்தே அவங்களுக்கு தேவையான 800ல் 415 வந்துடும், 410 415 வந்துடும். அவங்களுக்கு தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய 400 தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. இல்லை, அவ்வளோதான், விடு, அவ்வளோதான். 400லாம் இருக்க போகிறதில்ல சொல்கிறேன். அப்போது இங்கே இந்த 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 மறுசீரமைப்பினுடைய அடிப்படை என்ன, எதனும் அடிப்படை நீங்கள் செய்ய போகிறீங்க, ஏன் 50% கூட்டணும், அதில் என்ன லாஜிக் இருக்குது, எதையுமே மோடி வெளியில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் பாதிக்கப்பட மாட்டாங்க, யார் பாதிக்கப்பட மாட்டாங்க, இதை மட்டும் அவர் சொல்கிறார். எந்த மாநிலமும் பாதிக்கப்படாதுன்னு மட்டும் சொல்கிறார். ஆனால் இதுக்கு அவங்க சொல்கிறது என்ன, பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும். ஏன் இப்போ நடைமுறைப்படுத்த முடியாதா? இப்போ நடைமுறைப்படுத்துகிற ஏதாவது ஜல்லிக்கட்டு எடுப்பான்னு நாட்டுக்கு எதுவும் கிடையாது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தாங்க நினைக்காத நிறைவேற்றிக்கணும். ஆனால் இது மிக மிக ஆபத்தானது. தென்னகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிக்கின்ற இந்த நாட்டினுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரி பகிர்வு அளிக்கின்ற தென் மாநிலங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுமானால் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை கேள்விக்குறியாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மோடி காதில் விழுதான்றதை பார்ப்போம். நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.